உன்னை பிரிஞ்சு நான் உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரோ. அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல சரோ, நான் உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கான நோக்கத்தை பத்தி உனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே? அப்படின்னு யார் சொன்னா உங்ககிட்ட? யாரும் சொல்லல. நீ அப்படி நினைச்சிடக்கூடாதுன்னு தான். நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, வேற எதையோ பேசிட்டு இருக்கீங்க. சரோ, லாரி டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு ரொம்ப செலவாகுது. அதனால சொந்தமா ஒரு லாரி வாங்கிட்டா செலவு மிச்சமாகும்னு செல்வம் தான் சொன்னான். அதனால ஒரு லாரி வாங்கிடலான்னு யோசனை. லாரியா? லாரி வாங்குறதுக்கு ஏது நம்ம கிட்ட அவ்வளவு பணம்? பேங்க்ல கடன் கொடுப்பாங்க. நமக்கு தான் கடை இருக்குல்ல, அதை ஷூரிட்டி போட்டா கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? கடை உன் பேர்ல இருக்கிறதுனால ஷூரிட்டி பத்திரத்துல நீ தான் கையெழுத்து போடணும். அவ்வளவுதானே? கொடுங்க, போடுறேன். எங்க? இங்கயா? எங்க? அங்க. சரோ, என் மனசுல என்ன சங்கடம் தெரியுமா? என்னங்க? நான் உன்னை இதுக்காக மட்டும் கூட்டிட்டு வந்து நீ நினைச்சிடக்கூடாதுன்னு தான். அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். உண்மையாவே இதுக்காக மட்டும் நான் உன்னை கூட்டிட்டு வரல. போதும் போதும், இதுக்காகவே நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. நான் உங்களை தப்பாவே நினைக்கல. போதுமா? அக்கா, என்ன பாட்டில் எங்கக்கா இருக்கு? அங்கே ஷெல்ஃப்லயே இருக்கு. சரோ, நான் கொஞ்சம் பேங்க் போயிட்டு வந்துடுறேன். ம். டேய், என்னடா சரக்கு இது? லோக்கல் தான். ஏன் கேக்குற? என்ன என்ன ஏன் கேக்குற? ஏன்டா, என் லைஃப்ல நான் எவ்வளவு குவாலிட்டி சரக்குலாம் அடிச்சிருக்கேன். இப்படி லோக்கல் சரக்கு அடிக்க வச்சுட்டாங்களேடா. என்னடா இப்போ இதுவும் கிக்கு தரதானே செய்து? போட்டா வாழ்க்கை தரமே ஓவர் நைட்ல குறைஞ்சு போச்சுன்னு நான் எவ்வளவு ஃபீலிங்ல இருக்கேன். ஏன்டா, என் லைஃப் ஸ்டைல் என்னன்னு உனக்கு தெரியும்ல. பைக் என்ன, பந்தா என்ன, பார்ட்டி என்ன, இப்படி எல்லாத்தையும் ஓவர் நைட்ல பிடுங்கிக்கிட்டு கால்நடைய அலைய வச்சுட்டாளேடா. யாரடா திட்டுறா? அவதான்டா, அவ பேர் என்ன? சர்ரோ. அவன் மட்டும் இதுல தலையை நீட்டாட்டி இந்த மேட்டர் இவ்வளவு பெருசா இருக்காதுடா. நான் பிளான் பண்ண மாதிரி விஜயோட காதும் காது வச்ச மாதிரி ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கும்.